இதெல்லாம் நீங்கள் மனுஷரோடு பேசாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு வேலை ஸ்தலத்துக்கு நடந்து போகிற ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும் நடந்து போகணும். என் ஹாஸ்டல் டு என்னோட ஹாஸ்பிட்டல். என் ஹாஸ்டல்ல இருந்து காலை வெளியில எடுத்து வச்ச உடனே ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிப்பேன். ஏசப்பா, நான் ட்ரெஸ் நல்லா பண்ணியிருக்கேனா? ஏன்னா எங்க ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்த உடனே ஒரு டீ கடை இருக்கும். டீ கடையில பசங்க நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம எப்படிதான் உடுத்திட்டு போனாலும் பார்க்க செய்வாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், அப்பா, அவனுங்க யாரும் என்னை பார்க்கக்கூடாது, நான் உங்க ஆலயம். அவனுங்க என்னை பார்த்தாலே முகம் சுளிக்கிற மாதிரி என்னை மாத்திருங்க. ஆமென். அவனுங்களுக்கு என்னை பிடிக்க கூடாது. இப்படி ஜெபம் பண்ணிட்டே போவேன். ஏசப்பா, அப்படியே நடப்பேன். ஆண்டவரே, உங்களுக்கு என்ன பிடிக்கும்பா? இப்படியே பேசுவேன் 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 பேசுவேன். ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி ஒரு நாள் 6 மணி நேரம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். எப்படி என்னுடைய ஜெப வாழ்க்கை நான் கட்டி எழுதுனா 1 hour ஜெபம் பண்ணுவேன். 1 hour அடுத்து 2 hours, 2 hours அடுத்து 3 hours. எப்படி ஜெபிப்பேன்னா 1 மணி நேரம் 3 நாள், 3 நாள், திருப்பி 2 மணி நேரம் 3 நாள், திருப்பி 3, அப்படி ஜெபிக்க 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 என்ன பண்ணேன்னா நானே பழக்குவித்தேன். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்க அப்ப இல்லை, நானே என்ன ஹேபிச்சுவலாக பழகிட்டு. அப்போ எனக்கு ஒரு ஆசை 6 மணி நேரம் ஜெபிக்கணும். 6 மணி நேரம் 3 நாள். இப்படி சண்டே சர்வீஸில் உட்காந்துருக்கும் போது நான் அண்ணா நகர் ஏஜி சர்ச் போயிட்டு இருந்தேன். நம்ம இதில் போட்டிருக்க அந்த கல்லில் நான் பார்த்தேன் பாஸ்டர் ஆப்ரஹாம் தாமஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவருக்கே தெரியாது அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் என்று. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஓரத்தில் அவருடைய மெசேஜை கேட்பேன். அவருடைய மெசேஜ் கேட்கும்போது அழுவேன், சிரிப்பேன். அந்த சபையில் எத்தனை பேர் அந்த மெசேஜ் எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. எனக்கு ஆண்டவர் அப்படியே பேசுவார். அல்லேலூயா. எழுதி 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 அவர் ஒரு மெசேஜை எழுதுனேன்னா அந்த மெசேஜை அடுத்த வாரம் வரத்துக்குள்ளே தியானிச்சு முடிச்சிருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை பார்க்கலன்னு? நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன காரியத்தையும் கர்த்தர் கவனிக்கிறேன். அப்போ தான் கர்த்தர் பார்த்தார், அண்ணா நகர் ஏஜி சர்ச்சில் ஓரமாக உட்கார வச்சா கூட இவ எனக்காக உண்மையாக எழுதி எழுதி தியானிக்கிறாளே, இவளை கொண்டு வந்து மைக் அவ கையில் கொடுத்துருவோம். அல்லேலூயா. ஏன்னா அவ கீழே யாரும் அவளை பார்க்காத போது அவள் எனக்கு உண்மையா இருக்கிறாளே, அவள் நிச்சயமா எனக்கு வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்தரங்கத்தில் உங்களை பார்க்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நிச்சயமாய் வெளியரங்கமாய் பலனளிப்பார். பலன் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, அந்தரங்கத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்க வருகிற எல்லா வேலையும். நம்ம பெண்களுக்கு இருக்கிற ஒரு மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? காலையிலிருந்து சாயங்காலம் வரை வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை கூட்டுவாங்க. நேத்து தான் கூட்டியிருப்பாங்க, மறுபடியும் போய் கூட்டு கூட்டு கூட்டு. நேற்று தான் தொடச்சிருப்பாங்க, மறுபடியும் தொட தொட தொட. வீடு சுத்தமாக இருக்கணும், எனக்கு அதான் ரொம்ப முக்கியம். கரெக்ட், வீடு சுத்தமாக இருக்கணும், ஆனால் வேகமாக செய்யணும். ஹல்லேலூயா.